அன்பு உறவுகளுக்கு வணக்கம். விவசாயி ஒருத்தன் கடவுள்கிட்ட போய், கடவுளே எனக்கு நல்ல மழையை கொடுங்க, விளைச்சல் நல்லா வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணானா. கொஞ்ச நேரம் கழிச்சு பானை செய்கிறவர் ஒருத்தர் கடவுளே, நான் பானை செஞ்சு எல்லாம் இப்பதான் காய வச்சிருக்கிறேன், தயவு செய்து மழை கழிய கொடுத்துடாதீங்க அப்படி என்று கடவுள்கிட்ட மழை வேண்டாம் அப்படின்னு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணாராம். இதை மாதிரி பலர் பலவிதமாக கடவுளிடம் கேட்டதால கடவுள் என்ன சொன்னாராம், இவங்க தொந்தரவினால தாங்க முடியல, அதனால நான் எங்கனால போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னா என்னை மனிதர்கள் சந்திக்க மாட்டாங்க அப்படி என்று அங்க இருந்த சம்மன்ஸுகள்கிட்ட ஒரு ஐடியா கொடுங்க, நான் எங்க போய் ஒளிஞ்சா மனிதர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று. ஒரு சம்மன்ஸ் சொல்லிச்சான், இமயமலைக்கு அடிவாரத்துக்கு போயிடுங்க, வரவே மாட்டாங்கண்ணா. இல்லை அங்கெல்லாம் இப்போ வந்துடுறாங்க அப்படின்னு கடவுள் சொன்னாராம். இல்லை எவரெஸ்ட்டுக்கு நீங்க போயிடுங்க, அவ்வளவு தூரத்துலாம் ஆளுங்க வரமாட்டாங்க. இல்லப்பா இப்பவும் அங்க வந்துடுறாங்க, என்னால அங்கேயும் போக முடியாது அப்படி என்று கடவுள் சொன்னாராம். ஆழ்கடலுக்கு போயிடுங்க, நீர்மூழ்கி கப்பலை வச்சு அங்கேயும் வந்துடுறானுங்க. சரி மேகங்களுக்கு மேல நீங்க போயிடுங்க கடவுளே அப்படின்னு சொன்ன நேரத்துல அங்கேயும் இப்ப அல்ட்ராசானிக் விமானங்களை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல ஒரு குட்டி சம்மன்ஸ் சொல்லிச்சான், கடவுளே இங்க நீங்க எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரே ஒரு இடம், அந்த ஒரு இடத்துலதான் மனிதன் உங்களை தேடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய இதயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நிச்சயமா மனிதர்கள் அங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு குட்டி சம்மனுச்சு சொல்லிச்சான். அதனாலதான் கடவுள் மனிதர்களுடைய இதயத்துல ஒளிந்து இருக்கிறாராம். ஏனென்றால் அந்த இதயத்துக்குள்ளதான் நம்ம எப்பவுமே போய் கடவுளை பார்க்கறது கிடையாது. கடவுளை தேடி உலகம் பூரா தேடுறோம், ஆனால் நாம் தேடுகிற கடவுள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளதான் இருக்கிறார். ஆகவே நம்முடைய துன்ப நேரங்களில், கஷ்ட நேரங்களில் உள்ளொளி பெறுவதற்காகவும் கடவுளை கண்டுகொள்வதற்காகவும் நம்முடைய இதயத்தில் உறைந்திருக்கிற இறைவனை தேடுவோம். எல்லா நாளும் இன்புற்று வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.